இயேசுவினர்களே, புனித வியாகுல அன்னையினுடைய பெருவிழாவாக மரிய ஊழியர் சபை கொண்டாடிய போதிலும் தாய் திருஷ்டியானது நினைவாக கொண்டாடி மகிழ்ச்சியின் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை எதிர்பார்த்துக் கொள்கிறேன். ஓ மரியே, ஏன் நீரும் கல்வாரியில் பலியாக சென்றீர்? எவை மீட்பதற்கு உன் திருமகனின் பலி போதாதென்றால் நீரும் கல்வாரியின் செல்வையில் அறையப்படச் செய்வீர் என்கிற புனித மூடவெல்லூரினுடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் கல்வாரி நிலையை உற்று நோக்க வைக்கின்றன. இன்று தாய் திருவையானது புனித மரியாவின் துயரங்களை நினைவு கூறுகிறது. மரிய ஊழியர்களாகிய நாங்கள் என் சபையின் பாதுகாப்பின் விழாவை பெருவிழாவாக கொண்டாடி எங்களை பெயர் சொல்லி அழைத்த இறைவனின் குரலுக்கு பிரமாணிக்கமாயிருக்க எம்முடன் பயணிக்கும் அன்னைக்கு வணக்கத்தை செலுத்துகிறோம். எம் சபையின் முதல் 7 புனித தந்தையர்களும் தங்களின் அன்னையாக அரசியாக விளங்கும் வியாகுல அன்னையின் அரவணைப்பில் என்றும் வாழ்ந்து எங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். இத்தகைய நன்னாளில் வியாகுல அன்னையை பற்றி தியானிக்கவும் வரலாற்று ரீதியாக 13ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட இப்பக்தி முயற்சிக்கு திரு அவையின் வழிபாடுகள் தரும் முக்கியத்துவம், புனிதர்கள் அனுபவங்கள் ஆகியவற்றை சுருக்கமாக இந்த மறைமுறையில் காண்போம். வாழ்வு என்பது ஒரு கொண்டாட்டம். அதை ரசித்து அனுபவித்து வாழ வேண்டும். ஏன் வாழ்வில் வரும் துன்பங்களை மட்டும் நினைத்து காலத்தை வீணடிக்க வேண்டும் என்று பேசுபவர்களும் உண்டு. பிறந்த நாள், திருமண நாள், துறவர அர்ப்பண நாள், குருத்துவ பணியேற்பு நாள் என்று நம் நினைவலைகளின் மகிழ்ச்சியை நினைவுறுத்த பலனாக உண்டு. இவற்றை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இந்நாள்களில் பிறரோடு நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் இழப்பு, இறப்பு போன்றவையும் நம் வாழ்வில் இரண்டர கலந்திருக்கும் வாழ்வு அனுபவங்களே. உளமார்ந்த புரிதலுடன் துன்பங்களை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் கொண்டாடும் அன்னையின் துன்பம் என்பது அழிவிற்கான துன்பம் அல்ல, மாறாக வாழ்வில் நமக்கு கொடையாக தருகிற அனுபவம். இத்துன்பம் ஒரு முடிவல்ல, மாறாக ஒரு புதிய தொடக்கத்திற்கான முதல் அத்தியாயம். ஒருவர் குடிக்க நீரின்றி 2 நாள் முதல் 1 வாரம் வரை உயிர் பிழைக்கலாம். திட உணவில்லாமல் 21 நாட்கள் உயிர் வாழலாம் என்று கூறுகிறார்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் திட உணவோ நீரோ இன்றி உயிர் வாழ இயலாது. எனவேதான் இவற்றை நாம் வாழ தேவையான அடிப்படை தேவைகளில் அத்தியாவசியமானது என்கிறோம். நம் வாழ்வு நாளில் நாம் பல்வேறு அனுபவங்களை பெற்றிருந்தாலும் மகிழ்ச்சியான அனுபவங்களை விட நாம் நினைவலையில் பசுமையாக இருப்பது என்பதோ துன்பம் தரும் நிகழ்வுதான். துன்பம் வரும் வேலையில் சரிங்க என்று சொல்லி வச்சால் வருவது சரிங்க என்ற பாடல்களின் வரிகள் நமக்கு ஒருவேளை கோபத்தை கொண்டு வந்தாலும் துன்பங்களும் வேதனைகளும் தோல்விகளும் நமக்கு தந்திருக்கின்ற படிப்பினைகள் ஏராளம். எனவே துன்பம் நாம் மறக்க இயலாத ஒரு யதார்த்த அனுபவமாக இருக்கிறது. மனித வரலாற்றின் துன்பம் ஒரு மரத்தில் இருந்து ஆரம்பித்தது. அதுபோலவே மனித குலத்தின் மீட்பும் ஒரு மரத்தின் வழியாகவே நடைபெற்றது. ஏதேன் தோட்டத்தில் மகிழ்வையும் நிறைவையும் மட்டுமே அனுபவித்த ஆதி பெற்றோரின் கீழ்ப்படியாமையால் துன்பம் இவ்வுலகில் அடியெடுத்து வைத்தது. துன்பமும் துயரமும் மனித வாழ்வின் அங்கமாக மாறியது. இறைவன் மகிழ்வையும் நிறைவையும் கொண்ட குறையாக இலவசமாக தந்தார். அதே இறைவன் மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தினால் துன்பத்தையும் இறப்பையும் தேடிக்கொண்ட போது அதற்கு தடையாகவும் இல்லை. இறைவன் நமக்கு அளித்த சுதந்திரத்தை மதித்தார். இறைவனின் உலகை படைத்த போது 6ஆம் நாள் இறுதியிலே கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன என்று விவிலியம் கூறுகிறது. தான் படைத்த அனைத்தையும் ஆண்டு வழி நடத்தவும் அனுபவிக்கவும் மனிதரை படைத்த மனிதன் பாம்பின் சூழ்ச்சிக்கு இரையாகி கட்டளையை மீறி விளக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டு துன்பத்தை ஏவையோடு இணைந்து சம்பாதித்தான். காலம் கடந்தது. துன்பங்களையும் அடிமைகளாக வாழ்ந்த அனுபவங்களையும் தங்களது பேராசையால் கடவுளை நிர்பந்தித்து பெற்ற அரசர்களால் பெற்ற துன்பங்களையும் இஸ்ரேல் மக்கள் கடவுளிடம் எடுத்துரைத்து
மன்றாடினார்கள். இறைவாக்கினர்கள் நீதி தலைவர்கள் வழியாக அவர்களை செம்மைப்படுத்த விழைந்த இறைவன் அவர்களை மீட்பதற்காக தம் ஒரே திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்ப விழைந்தார். யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவனின் குரலை நான் கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்ற இறைவாக்கின் எசாயாவினுடைய வார்த்தைகளை உருவாக்கி கொண்ட அன்னை மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று பதிலளித்து இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே உடன் பயணித்தார். உடன் பயணியாக தன்னுடைய வாழ்வுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பித்தார். அவ்வாறு அவர் ஆரம்பித்த அந்த தருணத்திலிருந்தே மரியாள் தன்னுடைய வாழ்வின் வியாபாரங்களை ஏற்றுக்கொண்டார். கொடையாக பெற்ற துன்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றிவிட வியாபார அன்னை தன் வியாபாரங்கள் நம் அனைவரின் ஆசீர்வாதமாக மாறவே இறைவனோடு இணைந்து பயணித்தவர், ஒத்துழைத்தவர் அன்னை மரியாள். அன்னையின் வாழ்வில் துன்பங்கள் பல இருந்தாலும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் பக்தி முயற்சிகள் வழி நின்றும் விவிலிய சான்றுகளோடு பின்வரும் வியாபாரங்களை திருச்சபை தியானிக்கிறது. சிமியோனின் தீர்க்க தரிசனம், குழந்தையோடு எகிப்துக்கு செல்லல், ஆலயத்தில் காணாமல் போன இயேசுவை தேடுதல், கல்வாரிக்கு சிலுவையை சுமந்து செல்லும் இயேசுவை அன்னை மரியாள் சந்தித்தல், சிலுவையில் அன்னை மரியாள், இறந்த இயேசுவின் உடலை மடியில் ஏறும் அன்னை மரியாள், இயேசுவின் உடலை அடக்கம் செய்துவிட்டு உயிர்ப்பிற்காய் காத்திருக்கும் அன்னை மரியாள் என்ற வியாகுலங்களை தியானித்து அந்த வியாகுலங்கள் நமக்கு தருகின்ற ஆறுதலையும் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் திருச்சபை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அன்னையின் துன்ப அனுபவங்களில் உச்சக்கட்ட துன்பத்தை ஏற்படுத்தியது அவர் தம் திருமகனின் சிலுவையில் நின்றதாகும். தான் இருக்க தன் தனையை இறப்பதை அதுவும் கொடுமையான முறையில் அணுவணுவாக துடித்து சாவதை கண்டு எத்தாய் தான் அமைதியாக இருக்கிறோம். புனித அமைதியை கூறுவது போல சிலுவையில் துடித்த இயேசுவை விட அவர் சிலுவையடியில் நின்ற அன்னையின் இதயம் பட்ட வேதனை பன்மடங்கு அதிகமானது என்று கூறுகிறார். இயேசுவின் சிலுவை மரணம் என்பது நம் அனைவரின் மீட்புக்காக ஒரே முறை செலுத்தப்பட்ட பலியாகும். இப்பணியில் பணி செலுத்துபவரும் பணிபொருளும் ஒருவராய் இருப்பதுதான் இல்லை. இத்துன்பமும் இறப்பும் இயேசுவின் வேதனையையும் மகிமையையும் இறப்பின் மீது அவர் கொண்ட வெற்றியையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அத்துடன் இறைவனின் அணியவராய் தம் வாழ்வின் தொடக்கத்தில் வானதூதரிடம் அளித்த ஆம் என்ற வாக்குறுதிக்கு பிரமாணிக்குமாயிருந்து நம் அனைவரின் தாயாக சிலுவையடியில் மீண்டும் அமைதியாக ஆம் என்று சொல்லி அன்னையின் அர்ப்பணம் நம்மை வெளிசிலிருக்க வைக்கிறது. இந்த அன்னையினுடைய வியாபாரங்களை தியானித்து ஜபமாக மாற்றி அதை நமக்கு பல்வேறு வடிவங்களில் தந்திருக்கிறவர்கள் ஏராளம். இன்றைக்கு உங்களோடு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாடலாசிரியரை பற்றி பயிர் கொள்ள விரும்புகிறேன். பைசாந்திய பாரம்பரியத்தில் திருச்சபையில் கிளை திருச்சபையில் இருந்த ரொமானோஸ் என்கிறவர் தனது சிலுவை அடியில் இருக்கும் அன்னையின் புலம்பல் வழியாக அன்னையின் உழப்பாங்கை மிக சீரிய வகையில் கற்பனையாக நமக்கு தருகிறார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற நிமிர்ந்த நடையும் மேற்கொண்ட பார்வையும் கொண்டவராக எருசலேம் நோக்கி செல்கிற இயேசுவை காணும் அன்னை அசாதாரண சூழலில் வாழ்ந்த சாதாரண அன்னை என்று வர்ணிக்கிறார். அன்னை மரியாள் இயேசுவிடமும் வானதூதரிடமும் தன் கணவர் சூசையிடமும் நிகழ்த்திய உரையாடல்களை நம் கண்கள் புலமாக மன்னும் அன்னையின் வார்த்தைகளையும் துவைத்து தருகிறார் ரொமானோஸ். மரியாள் இயேசுவிடம் கேட்கிறார், ஏன் இந்த குறுகிய பாதையில் செல்கிறாய்? மற்றொரு காணாவூர் திருமணம் நடைபெறுகிறதா? அங்கு சென்று தண்ணீரை திராட்சரசமாக மாற்றப் போகிறாயா? என் அன்பு குழந்தையே, நானும் உன்னுடன் வரவா அல்லது இங்கேயே காத்திருக்கவா? வார்த்தையானவரே, எனக்கு ஒரு வார்த்தை தாரும், ஏதாவது ஒரு வார்த்தை தாரும், ஒன்றும் சொல்லாமல் அமைதியாய் செல்லாதே. பேதுரு
உன்னோடு வரவில்லை. அவர் உன்னிடம் சொல்லியிருந்தான், நான் இறக்க நேர்ந்தால் ஒருபோதும் உன்னை வருதலியேன். நாம் அனைவரும் அவரோடு சாவோம் என்று சொன்ன தோமை உன்னோடு வரவில்லை, உன்னை விட்டகன்றான். உன்னை நன்கறிந்தவர்களும் நெருக்கமாக இருந்த நண்பர்களும் அவர்களைப் போலவே செய்தனர். மேலும் மேரியின் மாதா அன்னை மரியாள் தன் மகனோடு வாதாடுகிறார். என் கண்களில் பொங்கி வரும் கண்ணீரை துடைக்கிறேன். மேலும் என் இதயத்தை இன்னும் அதிகமாக கடினமாக்கிக் கொள்கிறேன். ஆனால் ஒருபோதும் என் சிந்தனைகளை யாரும் அமைதிப்படுத்த முடியாது. இறந்தவர்களை உயிர் பெற்றலைச் செய்தால் நீ இறக்கவும் இல்லை, கல்லறையில் இருக்கவும் இல்லை. ஓ என் அன்பு மகனே, நான் பாடுதல் படவில்லை என்றால் ஆதாம் மீட்படைய முடியாது என்று என் சொல்கிறாய். நீர் கட்டளையிட்டால் நடக்க இயலாதவரும் படுக்கையை தூக்கி கொண்டு நடந்தனர். லாசரை கல்லறையில் இருந்து எழுப்பியது போல ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்தாலும் ஆதாமிற்கு கட்டளையிலும் அவனும் எழுந்து வருவான். அனைத்தையும் படைத்தவரான உனக்கு எல்லாம் பணிபுரிகின்றன. பின் ஏன் உரைகிறாய் மகனே? உன்னை பலியாக்குவதற்கு விரைந்து செல்லாதே, உன்னையே இறப்புக்கு கையளிக்காதே. என் மகனே, நான் வெற்றி கொள்வேன். என் துயரத்தின் மீது வெற்றி கொள்வேன். என்னை உன்னோடு வரவும் உன்னை பார்த்துக் கொள்ளவும் அனுமதியும் என்று சொல்லி மகனோடு உரையாடி வாதாடிய பிறகு கபிரியேல் தூதரை பார்க்கிறார். கபிரியேல் வானதூதர் அன்னையிடம் சொல்கிறார், கரைபடாத கன்னியே, இறைவனால் அடைக்கப்பெற்ற இளம் பெண்ணே, தூய்மை நிறைந்தவரே, அழகின் முழுமையே, மகிழ்ச்சியின் காரணமே, அருள் மிக பெற்றவரே, மனிதனை அறியாதவரே, கன்னியான மனைவியை வாழ்க என்கிற வாழ்த்துறை வழங்குகின்றார். வானதூதர் முதலில் இனம் கண்டுகொள்ளாத மரியா அவரை இனம் கண்டுகொண்டவுடன், நீர் சொன்னவை அனைத்தும் எங்கிருந்து வந்தன என்பதை மறைக்காதேயும். நீர் சொன்னவை அனைத்தும் என்னை பற்றி உன்னதத்தில் பேசப்பட்டவையா? அப்படி என்றால் ஏன் நீர் மனித பிறப்பல்ல, வானதூதர் என்பதை என்னிடம் சொல்ல மறுக்கிறாய்? நீர் என்னிடம் சொன்ன கடலானது இறைவாக்கினர் போலால் சுருக்கப்பட்டது, செங்கடலை எண்ணி கூறுகிறார். இந்த அதிசயம் எனக்கு ஒரு இடைநிலையாக இல்லாமல் நிகழவில்லை. இதோ இன்றைக்கு இறைவனுடைய பிரதிநிதியாக நீ எனக்குமாக அறிவிக்கின்ற இந்த நற்செய்தி ஒரு இடைநிலையாக இல்லாமல் அறிவிக்கவில்லை. முதலில் மோசையும் பிறகு ஜபங்களும் இறுதியாக ஸ்கோலும் இடைநிலையாளர்களாக இருந்தன என்று சொல்லி வானதூதரும் உரையாடி கொண்டிருக்கிற அதே தருணத்திலே அன்பார்ந்தவர்கள் இன்னொரு மிக முக்கியமான ஒரு மனிதரை சிலுவையில் ரொமானஸ் கொண்டு வந்து நம்மை ஆச்சரியத்தில் உட்படுத்துகிறார். தன்னுடைய கணவர் சூசையை காண்கிறார் மரியா. தன்னுடைய கணவரிடத்தில் கேட்கிறார், என் ஞானம் நிறைந்த கணவனே எங்கிருந்தாய்? ஏன் என் கனிமையை நீ காக்கவில்லை என்று அவரிடம் ஆனந்தப்படுகிற பொழுது, சூசை விசுவாசிகளின் பிரதிநிதியாக, நாம் அனைவரின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு கலங்கிய மரியாவின் எண்ணங்களுக்கு பதிலளிக்கிறார். இப்போது கலக்கமற்றவராகவும் கனிவுடையவராகவும் தோன்றுகிறேன். இப்போது மரியா, நீர் கலக்கமற்றவராகவும் கனிவுடையவராகவும் தோன்றுகிறேன். அது எனக்கு அமைதியை தருகிறது. சுற்றறிக்கும் படியையும் எரியும் விண்ணகத்தையும் உற்று நோக்குகிறேன். புகை மூட்டமாக உள்ள மலையையும் அதன் மேல் வாழாத மலராக உள்ள தெய்வீக மலரையும் நான் பார்க்கிறேன். அழகான அரியாசனத்தையும் இரக்கத்தின் கால்மனையையும் நான் காண்கிறேன் என்று சொல்லி அன்னை மரியாவுக்கு ஆறுதல் அளிக்கிறார் சூசை. நம் சிந்தனைக்கு எட்டாத கற்பனை. இறந்த சூசையும் சிலுவை அடியில் துன்பங்களால் பிடிக்கப்பட்டு புலம்பும் யாவுட அன்னையின் அருகில் இருப்பது என்பது தெய்வீக எண்ணத்தினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடாகும். தமிழகத்தில் வாழ்ந்த கவிஞர் கண்ணதாசன் இதே உணர்வுகளை தம் கவிதை வரிகளாக பின்வருமாறு கூறுகிறார். அன்னை மரியாள் மடியினிலே அன்பின் வடிவம் தேவமகன், பொன்னை மணியை புதுநனியை
பொய்யாய் போன உடல் தன்னை தன்னந்தனியே வைத்தார்கள். தாயும் மகனை பார்த்தபடி கண்ணங்கரைய நீர் பெருகி கடவுள் பெயரை சொன்னாரே என்கிற இந்த கவிஞர் கண்ணதாசன் ரொமானஸ் வாழ்ந்ததற்கு பிறகு ஏறக்குறைய 15 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்தவர். கவிஞர்களுடைய உள்ளங்களும் சிந்தனைகள், ஓவியர்களுடைய உள்ளங்களும் சிந்தனைகள் எப்பொழுதும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரே எண்ண அலைகளோடு பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. இங்கு இனம், மதம், மொழி என்ற தடைகள் இல்லை. இறைவனுக்குள் சங்கமமாக பொழுது, இறைவனுக்குள் இணைகிற பொழுது அவர்களால் அந்த இறைவனுடைய மகிழ்ச்சியை, இறைவனுடைய வேதனையையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதற்கு இந்து சமயத்தை சார்ந்த அர்த்தமுள்ள இந்து மதம் என்று எழுதிய கவிஞர் கண்ணதாசனுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. மடாதிபதி ரூபர்ட் என்பவருக்கு வியாபாரத்தை வெளிப்படுத்திய வார்த்தைகள் நம் மனம் உருக வைக்கிறது. ஓ மீட்கப்பட்ட ஆன்மாக்களே, என் அன்பு குழந்தைகளே, என் கண்முன் சிலுவையில் உயிர் நீத்த என் மகனின் சாவிற்காக, அந்த ஒரு நொடிக்காக இறக்கப்படாதீர்கள். சிமியோன் தீர்க்க தரிசனமாக கூறிய வாளானது என் வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை ஊடுருவிக் கொண்டே இருந்தது. நான் என் குழந்தைக்கு பாலூட்டிய போது, குளிரால் வாடிய என் மகனை மார்போடு அணைத்து அவருக்கு குளிர் நீக்கிய போது, அவர் எதிர்நோக்கி இருந்த வேதனையான சாவை நான் உணர்ந்திருந்தேன். நான் எவ்வளவு கசப்பான துன்பங்களை, வியாபாரங்களை என் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்திருக்கிறேன் என எண்ணி பாருங்கள் என்று வெளிப்படுத்துகிறார். உலகின் மீட்புக்காக தன் உயிரை தந்த எம்பிரான் இயேசு உயிர் நீத்த போது கல்வாரி மலையில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களெல்லாம் ஒன்று இயேசுவின் உடலிலும் மற்றொன்று மரியாதையின் இதயத்திலுமான 2 பணிவிடங்களை கொண்டிருப்பார்கள். ஒன்று இயேசுவின் உடலிலும் மற்றொன்று மரியாவின் இதயத்திலுமாக 2 பணிபீடங்களை கொண்டிருப்பார்கள். இயேசு உயிர் நீத்து தன் உடலை பலியாக தந்த அதே நேரத்தில் அன்னை மரியாதை தனது துன்பங்களின் வழியாக தன் ஆன்மாவில் இயேசுவை பலியாக தந்தார் என்கிறார் மடாதிபதியான அர்னால் கர்த்தோசிஸ். அன்னை மரியாதையுடைய வியாபாரங்களை தியானிக்கிற பொழுது 2 நிகழ்வுகள் நம் கண்முன் நிகழ்கின்றன, கண்முன் நிழலாடுகின்றன, நம்முடைய சிந்தனையில் இருந்து தூரம் போக மறுக்கின்றன. முதலாவது சிலுவையில் நிற்கும் அன்னை, 2வது இறந்த தன் மகனின் உடலை தாங்குகின்ற அன்னை. நன்மைகள் அனைத்திற்கும் ஊற்றான இறைவனுக்கு எங்கனம் நமது புகழுரைகள் தேவையில்லையோ அதை போல இயேசுவின் துன்பங்களில் தன்னையே கரைத்துக் கொண்ட அன்னை மரியாவுக்கு நம் ஆறுதல் மொழிகளும் வார்த்தைகளும் தேவையில்லை. ஏனென்றால் தான் நம்பி விசுவசிக்கிற இறைவனின் பாதுகாப்பையும் ஆறுதலையும் உடனிருப்பையும் எப்போதும் அவர் உணர்ந்தார். அந்த இறை அனுபவமே அவரை கலங்கினாலும் கரையச் செய்யவில்லை, உடைந்தாலும் உருகுலைந்து போகவிடவில்லை, நிலை குலைந்தாலும் நிமிர்ந்து நிற்கை செய்கிறது. அப்படி என்றால் வியாபாரத்தாய் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்ன? இயற்கை சீற்றங்களினாலும் பெரும் தொற்றினாலும் மனித வன்முறையினாலும் போரினாலும் சமய சமூக நல்லிணக்கம் இல்லாமையாலும் பாதிக்கப்பட்ட இச்சமூகத்தில் வாழும் நம் சகோதர சகோதரிகளின் துன்பத்தில் இருத்தலே உடனிருத்தலே இன்றியமையானதாகும். இக்கொரோனா தொற்று காலத்தில் நமக்குள் இருக்கும் அச்சம் நீங்கவும், பாதிப்புக்கு உள்ளாகி இருப்போருக்கும் அவரது குடும்பத்திற்கும் நம்மால் என்ற நலன்களை செய்ததும், பாதிப்பிலிருந்து மீண்டவரோடு பழைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுதல் மட்டுமே அன்னை நம்மிடம் எதிர்பார்க்கும் பண்புகளாகும். அன்னையின் வாழ்வு சிலுவையோடோ அல்லது கல்லறையோடோ முடியவில்லை. மாறாக காலியான வெறும் கடலை கலங்கி போன அவரது இதயத்திற்கு புது வாழ்வு தந்தது. இங்கனம் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்ற எலிசபெத்தின் வார்த்தை நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். புனித எலிசபெத்துக்கு பின்வரும் காட்சியானது அருளப்பட்டது. அதில்
அன்னை மரியாள் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டபின் மீண்டும் அவரை காண இயேசுவினுடைய அன்பு சீடர் யோவான் விரும்பினார். அவருக்கும் அந்த காட்சியானது அருளப்பட்டது. இயேசு தன் அன்பு தாயோடு புனித யோவானுக்கு காட்சியளித்தார். அவருக்கு அவ்வாறு யோவானுக்கு தோன்றிய போது அன்னை மரியாள் தன் திருமகனிடம் தன் துன்பங்களை தியானிப்பவர்களுக்கு தனித்துவமான ஆசீரை வேண்டினார். தாய் சொல்லை தட்டாத தனையனும் அவர் கேட்ட வரங்களை அருளினார். அவை பின்வருமாறு: அன்னை மரியாவின் வியாகுலங்களின் பேரில் ஜெபிக்கும் எவரும் அவரின் மரணப்படுகையில் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவர். இரண்டாவது, அவர்கள் வேதனையிலிருந்து, குறிப்பாக மரண வேதனையிலிருந்து இயேசுவால் காக்கப்படுவர். மூன்றாவது, அவர்களுக்கு இயேசுவின் பாடுகளின் நினைவு அருளப்பட்டு விண்ணகத்தில் அவர்களுக்கு உகந்த பரிசளிக்கப்படும். நான்காவது, மிக முக்கியமானது, இத்தகைய உண்மையான விசுவாசங்களை எவர் ஒரு அன்னையினுடைய வியாபாரங்களை தியானிக்கிறார்கள், அந்த தியானிப்பதை தன்னுடைய செயலிலே வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட உண்மையான விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அன்னையினுடைய வேண்டுதலின் பேறுகளின் காரணத்தினால் தருகிற இந்த 4வது பாக்கியம், உண்மையான விசுவாசிகளை ஆண்டவர் தம் தாயின் கரத்தில் ஒப்படைப்பார். அன்னை மரியாவும் தான் விரும்புகிற அருளாசியால் அவர்களை நிரப்புவார் என்கிற இந்த 4 ஒப்பற்ற அருட்படைகளை, ஆசீர்வாதங்களை தன்னுடைய தாயின் விருப்பத்தின் பேரில் அளிக்கின்றார். இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் நம்முடைய வாழ்வில் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் நாம் வாழ்வில் வருகிற பெரிய சிறிய துன்பங்களை எல்லாம் இயேசுவின் பாடல்களோடு ஏற்றி வாழ முயற்சிக்கிறோம். இயேசுவின் பாடல்களோடு மட்டுமல்ல, அன்பானவர்களே, அன்னையினுடைய மனநிலையை பெறுவோம், செல்வையை கேட்போம், இயேசுவினுடைய உடலை நம்முடைய கரங்களில் தாங்குவோம். அந்த இயேசுவினுடைய உடல் நமக்கு தருகிற சுமைகள் சுகமாக மாறும். இயேசுவினுடைய உடலை நாம் தொட்ட காரணத்தினால நம்முடைய ஆன்மாவில் நலம் பெறுவோம், உடலில் நலம் பெறுவோம், உறவுகளில் நலம் பெறுவோம். வியாபாரங்களை நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.